இரண்டாவது கேள்வி, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை எனக்கு ஷேர் பண்ணுங்களா? அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர் ஒரு கான்செப்டை ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாப்புல. சரி, அது வந்து லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு. நானும் பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரீட் ஒன்லி மெமரி மாதிரி. அதாவது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அவர் என்னென்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு, எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு, எவ்வளோ லாஸ் புக் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாமா? அப்போ அவருடைய கான்செப்ட் ஃபார்ம் ஆகும்போது அவரும் ட்ரேடிங் பண்ணுவார், நாமளும் ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். அவர் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு அவர் ட்ரேடிங் பண்ணுவார். அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு காமிப்பாரா அப்படின்னா காமிக்க வேண்டாம். இப்போ உங்கள் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 10,000 ரூபாய் போடுங்க, அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அவரும் நான் என்ன பண்ணணும், ஒரு $100 இல்லை 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் அவர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு, அதாவது கிளாஸ் எடுக்கிறவங்களுக்காகவே ஒரு ட்ரேடிங் பண்ணலாம்ல, அந்த இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணலாம்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கைடன்ஸை கண்டிப்பாகவே கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்துருக்காரா, இல்லை என்ன கான்செப்ட் கற்றுக் கொடுத்துருக்காரா, அதுபடி ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் புக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஸோ அதனால தான் உங்களுடைய இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? இது இரண்டாவது கேள்வி.